கல்வி வேலை வாய்ப்புல சலுகை கேட்கலாம். இது என்னங்கிறது? கைதிகளுக்கு சலுகை கேட்கறது யாருன்னு கேக்குறீங்களா? முஸ்லீம் லீக்ல இருந்து ஒருத்தர் அமைச்சராக இருக்காருல்ல, ஷாஜகான், அவர் தான் சொல்றார். எங்க முஸ்லீம் லீக்னுடைய தலைவர் நம்முடைய முதலமைச்சர் போய் பார்த்தாங்க. பார்த்துட்டு 25 ஆண்டு காலம் சிறையில் வாடக்கூடிய சிறைவாசிகளுக்கு விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாரு. அந்த 25 ஆண்டு காலம் சிறையில் இருக்கக்கூடிய இவங்க சொல்ற சோக்கால்டு யாரு தெரியுமா? அப்பாவி மக்களை குண்டு வச்சு கொண்டான்ல பயங்கரவாதி அவன். மதத்தின் அடிப்படையில மத தலைவர்களை கொன்னு இங்க மத கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணான் இல்ல தீவிரவாதி அவன். அதுபோக வாழ்நாள் முழுவதும் சிறை கைதியா இருக்கான்ல அவன்லாம் யாருங்க? மனித புனிதர்களா? அறவழியில் போராடினவங்களா? சட்டம் ஒழுங்குக்காக போராடினவங்களா? பெண்களுக்காக போராடினவங்களா? குழந்தைகளுக்காக போராடினவங்களா? இந்த தேசத்திற்காக போராடினவங்களா? அவங்கள யாருங்க? இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் என்ன நினைக்குது? பயங்கரவாதிகளை இஸ்லாமியரா தான் நினைக்கிறீங்க. அவன் பயங்கரவாதியா நீங்க நினைக்கல. பொது இடத்துல குண்டு வச்சு அங்க அப்பாவி மக்களை கொன்னவன் உங்களுக்கு இஸ்லாமியனா தெரியறான். அவன் உங்களுக்கு தியாகியா? இந்த 25 ஆண்டு கால குற்றவாளிகளுக்கெல்லாம் தற்காலிக விடுதலை கொடுக்கறாங்களா? நிரந்தர விடுதலைக்காக அரசு வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு சொல்லி சொல்றீங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? அரசு இதை யோசிக்கணும். கடந்த 37 நாட்கள்ல 207 பாலியல் குற்றங்கள் நடந்திருக்குது. எஃப்ஐஆர் போட்டிருக்கிறீங்க. யோசிங்க கொஞ்சம். இந்த குற்றவாளிகள்ல வெளியில வந்தா என்ன ஆகும்? தமிழ்நாடு சொர்க்க பூமியா மாறுமா? சலுகைகளும் பரிவும் யாருக்காக இருக்கணும்? சாமானியனுக்காக இருக்கணும். இப்படி சண்டாளர்களுக்காக இருக்க கூடாது.